ரிஷபராசிக்கு இது நாள் வரை விரயஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தார். இப்போது அங்கிருந்து ராசிக்குள்ளே இவர் வருகின்றார். இதைத்தான் ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ரிஷபராசி அன்பர்கள் நிறைய பேர் ஆதங்கப்பட்டு கொள்கிறீர்கள். சில பேருக்கு கவலை இருக்குது, சில பேருக்கு பயம் கூட இருக்குது. ஜென்மகுரு காலம்னு சொன்னால் என்ன செய்யுமோ, உடலை படுத்துமோ, மந்த நிலைக்கு ஆளாக்கி விடுமோ, கல்வியில் மந்த நிலை வருமோ, பொருளை நாம் இழந்து விடுவோமோ, நற்பெயரை இழந்து விடுவோமோ, பதவி பறிப்போய் விடுமோ அப்படின்ட்டா நிறைய ரிஷபராசி அன்பர்கள் கேட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட கவலையை நீங்கள் விடலாம். ஏன்னா குரு பகவான் ஜென்மகுருவாக இருந்த போதும் கூட அவருடைய பார்வைகள் படக்கூடிய இடங்கள் வலிமையாக இருக்கும், நல்ல பலனை அடையும். அதனால் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த ஓராண்டு காலத்தில் பிறருக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், ஊருக்கு உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள், பிறர் நலனிலே அக்கறை எடுத்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள், சமூக காரியங்கள் செய்யக்கூடியது, பொது உடைமைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பற்றி சிந்திப்பது, சுயநல நோக்கம் இல்லாமல் இருப்பது, இப்படியாக இந்த ஓராண்டை நீங்கள் திட்டமிட்டு கொள்ளலாம். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததுனால ஏமாற்றமும் இருக்காது. அதனால் 5ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை பற்றி சிந்திப்பீங்க. பொதுவாக பெற்றோருக்கு இருக்கக்கூடிய முதல் சிந்தனையை பிள்ளைகளை பற்றியது தான். இப்போது அந்த பிள்ளைகளை எப்படி நம்ம பெரிய ஆளாக ஆக்கலாம், என்ன படிக்க வைக்கலாம், படித்து முடித்திருந்தால் அவர்கள் உத்தியோகம் செய்யலாமா, சுயதொழில் செய்யலாமா, திருமண வயது வந்திருந்தால் இப்போது செய்யலாமா, எப்படிப்பட்ட வரன் பார்க்கணும், வெளிநாட்டுக்கு போகிறேன்னு பொண்ணு சொல்கிறாளே அனுப்பலாமா வேண்டாமா, இப்படியாக பிள்ளைகளை பற்றிய சிந்தனை செய்து நல்ல முடிவுகளை எடுத்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய நிலை இந்த காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் இப்போது உங்களுடைய செலவுகளை நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். சொந்த ஊரில் உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, ஆனால் பழுதாக இருக்குது. அதை இப்போ நீங்கள் செப்பனிடலாம், பழுது பார்க்கலாம், அந்த வீட்டை நீங்கள் புதுப்பிக்கலாம். இதெல்லாம் செய்ய முடியும். குலதெய்வ வழிபாடு செய்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து குலதெய்வ வழிபாட்டை செய்துவிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய நிலை குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதன் பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் ஜென்மகுரு காலமாகவே இருந்தாலும் கூட திருமணம் நடக்குமா நடக்காதா, திருமண விஷயங்களை இப்போது நம்ம செயல்படுத்தலாமா வேண்டாமா. இப்போது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மனவயது வந்த ஒரு பெண்ணோ ஒரு ஆண் பிள்ளையோ உங்களுடைய வீட்டில் இருக்காங்கன்னு சொன்னால் இதுதான் ஜென்மகுரு காலமாச்சே, இப்போ நம்ம அவங்களுக்கு வரன் பார்க்கலாமா அப்படின்ற சந்தேகம் இருந்தால் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அதனால் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய யோகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கின்றது. திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல ஒரு நிலையை அடையக்கூடியது. அவங்க உத்தியோகத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த உத்தியோகம் நல்லா இருக்கும். அதுபோல் அவங்களுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். திருமணம் பண்ணிட்டு கூட இப்போ படிக்கிறாங்க இல்லையா, அதில் நல்ல பலன் அடைவாங்க. அவங்களுடைய எண்ணங்கள்லாம் ஈடேறும். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதில் இந்த குரு பலன் இருக்கிறது, குரு நல்லது செய்கிறார் அப்படின்ற அர்த்தம் ஏற்படும். பிறகு குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பெற்றோருக்காக நேரம் ஒதுக்குவது, அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது, இது செய்தால் மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு ஏற்படும். 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பித்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால் தந்தை இடத்துல அதிகமான அக்கறை எடுத்துக்கணும். அவர் மகிழும்படியாக உங்களுடைய பேச்சு செயல்பாடு இருக்கணும். நீங்கள் வெளிநாட்டிலேயே இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு காலத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு உங்களுடைய பெற்றோரோடு சேர்ந்து ஒரு நாளாவது ஓரிரு வாரங்களாவது நீங்கள் இருந்து விட்டு போகணும். இப்படியான ஒரு விஷயம் ஜென்மகுரு காலத்தில் நடக்கும். அது உங்களுக்கு பெற்றோர் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். இல்லைன்னா அவங்க ஆசீர்வாதம் செய்ய மாட்டாங்களன்னா செய்வாங்க. இருந்தாலும் அவர்களை நேரில் பார்த்து சந்தோஷப்படுத்தும் போது அது இன்னமும் கூட அதிகமாகும். அப்படியாக ஜென்மகுரு என்று சொல்லக்கூடிய நிலை இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குருவுடைய பார்வைகள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்குது. ஜென்மகுரு இருக்கும்போது என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால், மிகப்பெரிய முதலீடு நீங்கள் செய்யக்கூடாது, பெரிய கடன் வாங்கக்கூடாது, உடனடியாக பலன் தரக்கூடிய காரியங்களை தள்ளி வைக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துட்டால் ஜென்மகுரு காலத்தில் உங்களுக்கு எந்த ஒரு மந்த நிலையும் முடக்க நிலையும் ஏற்படாது. இந்த காலத்தில் வழிபாடு என்ன அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணரை வழிபடணும். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் சொல்லக்கூடிய 3 நட்சத்திர சாரங்களில் குரு பகவான் இருப்பார். அப்போது அதில் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இருக்கிறது. நீங்கள் ரிஷப ராசின்னு சொல்லும்போது அந்த ரிஷப ராசி தான் கிருஷ்ணருடையதாக இருக்கிறது. அதனால் அவரையே இப்போ நீங்கள் சரணடையணும்.
கிருஷ்ணரை நம்ம குருன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டும் வழிபடலாம். ஏன்னா அவர் நமக்கு பகவத்கீதையை கொடுத்திருக்கார். ஜெகத் குருவாக அவர் இருக்கின்றார். அதனால குருவாக கண்ணனை நீங்கள் வழிபடும் போது ஜென்மகுரு காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்.